வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராணிப்பேட்டை சோழிங்கர் வாலஜா சாலையில் மூகாம்பிகை அம்மன் கோயில் உள்ளது. கோயில் 15வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 300 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. மூலவர் மற்றும் முடிச்சவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் அம்பாள் வீதி உலா நடைபெற்றது. அம்மனுடன் பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலம் சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் கோயிலை அடைந்தது. பக்தர்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருக்கினர். ஏற்பாடுகளை தொழிலதிபர் ஏஎல் சாமி குடும்பத்தினர் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருப்பாலைவனத்தில் உள்ள ஸ்ரீ கோலாம்பிகை தேவி சமேத ஸ்ரீ காளீஸ்வரர் கோயிலில் அறநிலையத்துறை சார்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றது. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடும் புறப்பாடானது. சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஸ்ரீ பாண்டுரங்கன் பஜனை மடத்தில் 100வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஜனவரி 28ஆம் தேதி கொள்ளிடத்தில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேலத்தாளம் முழங்க கடும் புறப்பாடானது. விநாயகர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் தைப்பூச தெப்ப உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 7ஆம் நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அம்மன் சேஷ வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சன்னதி வீதி, கடை வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் பிரசித்தி பெற்ற பெரியாயி அம்மன் கோவில் உள்ளது. வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தன. இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேளதாளம் இசைக்க வான வேடிக்கையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க நேர்த்திக்கடன் செலுத்தி மனமுருகினர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை கடம்பன்மூடு விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடாந்திர 3 நாட்கள் திருவிழா மற்றும் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று காலை யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் நடைபெறும் 3 நாள் திருவிழா தொடங்கியது. கும்பாபிஷேகத்தில் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சுரேஷ் மற்றும் பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையத்தில் பெரியாயி அம்மன் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. கணபதி ஹோமம் மற்றும் கலச பூஜையுடன் யாகசாலை துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். மூலவர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீப ஆராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர்.
மாவட்டம் கூடலூர் மாங்குழி பகவதியம்மன் கோவில் 10ஆம் ஆண்டு பிரதிஷ்டை தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு தேர் திருவிழா நடந்தது. கணபதி ஹோமம், உஷா பூஜை, நவகம் பஞ்சகவியம், கலச அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்தனர். பக்தர்களுக்கு மதிய அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு மகோவில் நடை திறந்து செண்டை மேளம் முழங்க தேர் ஊர்வலம் துவங்கியது. பூக்காவடி ஆட்டம், தாளப்பொலிவுடன் ஊர்வலம் நடைபெற்றது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் பகவதியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய வீதிகள் வழியாக தேர் ஊர்வலம் சென்று மீண்டும் கோவிலை அடைந்தது. அத்தால பூஜை, குருதி தர்ப்பணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் திருவிழா நிறைவடைந்தது. திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை, மாங்குழி பகவதியம்மன் கோவில் சேவா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் செய்தனர். பிடித்தேன் நகதியருள்வாயம்